நித்தம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஔவை தமிழில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லோருமே அறிந்த மிகச்சிறந்த கவிதை பெண். ஆத்திச்சூடி தந்த தமிழ் மூதாட்டி என்று சிறப்பிக்கப்படுபவர் ஔவை. ஔவை குறித்த பாடல்கள் மூலம் அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஔவை பற்றிய பதிவை பார்க்கலாம். நம் தமிழ் மொழியில் திருவள்ளுவர், கம்பர், இளங்கோவடிகளுக்கு எப்படி முக்கியத்துவம் உள்ளதோ அதில் சற்றும் குறைவில்லாமல் முக்கியத்துவம் பெற்ற புலவர் ஔவையார். ஒரு சமயம் சோழமண்டலத்திற்குள்ளே போகிறார். ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்கிறார். அந்த வீட்டின் உள்ளே இருக்கும் பெண் மிகச்சிறந்த நடனம் ஆடுபவள். அவள் ஔவையை உள்ளே அழைத்து அவளால் முடிந்த கஞ்சியையோ கூழையோ கொடுக்கிறார். ஔவை அதை குடித்துவிட்டு மேலே பார்க்கிறார். 2 வரி பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணீரும் காவிரியே, கார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று. அதன் பிறகு பாட்டு இல்லை. பெண்ணே, ஏன் இப்பாடல் பாதியோடு இருக்கிறது என்று ஔவை கேட்டார். என் பெயர் பொன்னி, அரண்மனையில் நடனமாடுகின்ற பெண். கம்பர் என்னை பாட வேண்டும் என்று எனக்கு தாளாத ஆசை. ஆனால் அவரோ ஒவ்வொரு வரிக்கும் இத்தனை பொன் கேட்கிறார். என்னிடமிருந்த எல்லா பொன்னையும் கொடுத்தேன். அதற்கு இத்தனை வரிகள்தான் பாடினார். மீதமும் பொன் தந்தால் பாடுவேன் என்று போய்விட்டார் கவி சக்கரவர்த்தி என்றார். ஔவை நினைத்தார், இதற்கேன் பொன் கேட்டார் என்று கூறிவிட்டு மீதமுள்ள வரிகளை பாடுகின்றார். பெண்ணாவால் அம்புச் சிலம்பி அரவிந்த தாளணியும் செம்பற் சிலம்பே சிலம்பு என்று பாடி முடித்தார். உன் காலில் அணியும் சிலம்பு மட்டும்தான் செம்பன் சிலம்பு. சோழ மண்டலத்திலே வேறு யார் காலில் அணியும் சிலம்பும் பொற்சிலம்பே அல்ல என்று அந்த பெண்ணை பாராட்டும் வகையில் கூழுக்கும் கஞ்சிக்கும் பாடிவிட்டு சோழனை காண புறப்படுகிறார். போகின்ற பொழுது அந்த காலத்தில் சேலைகளில்தான் பொருட்களை முடித்து போட்டு தோளில் தொங்கவிட்டிருப்பார்கள். அப்படித்தான் ஔவையின் தோளிலும் ஒரு முடிச்சி கிடந்தது. சோழ மன்னன் கேட்கின்றார், என்ன ஔவையே தோளில் கிடப்பது என்று கேட்கின்றார். அது ஒன்றுமில்லை மன்னா, வருகின்ற வழியிலே 2 குறமக்களிடையே சண்டை நடந்தது. ஒருவனுக்கு 2 மனைவி. அதிலே ஒரு மனைவி இன்னொரு மனைவி வைத்திருந்த பலாமரத்தை வெட்டிவிட்டாள். பிறகு அவர்கள், அம்மா, நீங்கள் பாடினால் இறையருள் மிக்க உங்கள் பாட்டால் இந்த பழா தழைக்கும், பாடுங்கள் என்றார்கள். நான் பாடினேன். பழா தழைத்தது. அவள் 3 உலக்கு திணை தந்தாள். அந்த திணையை கட்டி போட்டிருக்கிறேன் என்றார். மறைமுகமாக சோழனுக்கு உணர்த்தியிருக்கின்றார். பொன்னுக்கு பாடுகின்ற உன் நாட்டு புலவன் அல்ல நான். கூழுக்கும் பாடுவேன், திணைக்கும் பாடுவேன் என்று மறைமுகமாக சொல்லுகின்றார். அதுதான், சோழ மன்னனே, கற்றவர்களும் அறிவுடையவர்களும் ஏழை எளிய மக்களுக்கு திணைக்கூலி தந்தால் கூட வாங்கி கொண்டு அவர்களுக்கு அறிவூட்டுவோராக இருக்க வேண்டும் என்று மறைமுகமாக சொல்கின்றார் ஔவை. பெண்களுக்கு உரிய 4 குணங்களில் மடமை, அதாவது அறியாமை என்பது ஒன்று. இயல்பாகவே ஒரு சில பெண்கள் பெரிய அறிவாளியாகவே பிறந்து விடுகின்றார்கள். அப்படி பெண்கள் பிறந்துவிட்டால் தன்னுடைய இயல்பு நிலையை இழக்கின்றார்கள். அப்படி அறிவாளிகளாக பிறந்த பெண்களுக்கு இல்வாழ்க்கை என்பது மிகுந்த சிரமமாகவே போய்விடுகிறது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். முதலில் காரைக்கால் அம்மையார். பதிகம் பாடும் முறையை உண்டாக்கிய பேரறிவாளி அவர். இல்லறத்தில் புகும்போது அவர் ஓர் எல்லைக்கு மேல் கணவரால் அவரோடு சேர்ந்து வாழ முடியவில்லை. இவளோடு நான் சேர்ந்து வாழ மாட்டேன் என்று போய்விடுகின்றார். ஏனென்றால் அவரின் அறிவு நிமிர்வை பார்த்து ஆண்டவனே ஆட்படுகின்றான் என்றால் அவருக்கு அச்சம் வந்து விடுகின்றது. பெண்ணை ஆள்வதுதான் ஆண் என்ற சக்தி. அது எப்போது முரண்படுகின்றதோ அப்போது அங்கு இல்லறமும் முரண்படுகின்றது. ஔவையாரும் அறிவே தன் வாழ்வு என்று தீர்மானித்தவர். அவர் சென்று பிள்ளையாரிடம் கேட்கின்றார். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று கேட்கின்றார். மற்ற புலவர்கள் நினைத்தார்கள், பாவம் இந்த அபலைப்பெண் 4 கொடுத்து 3 கேட்கின்றாரே என்று. ஔவை சொன்னார், இல்லை, 4 குறைவான விஷயங்களை கொடுத்து 3 பெரிய விஷயத்தை பெற்றுக்கொண்ட கெட்டிக்காரி என்பதை இப்பாட்டிலே ஔவை நிரூபித்திருக்கின்றார். ஔவை தான் போகும் பாதை அறிவுப்பாதை என்பது தெரிந்து தனக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தபோது அப்போது பிள்ளையாரிடம் போய், இந்த உடலழகு இருப்பதால் தானே என்னை திருமண பந்தத்தில் சேர்க்க முயல்கின்றார்கள். வேண்டாம், எனக்கு திருமணம், முதுமை போன்ற உடலமைப்பு வேண்டும் என்று பிள்ளையாரிடம் கேட்கின்றார். அப்படி ஔவை பெற்றுக்கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு. இதுவே ஔவையின் அறிவுக்குச் சான்று. திருவள்ளுவர் கூறிய அறம், பொருள், இன்பம் இவற்றை ஔவையார் ஒரு பாட்டில் வரையறை செய்கின்றார். அறம், பொருள், இன்பத்தை ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், வருணை நிறைந்த 3 விட்டதே பேரின்ப வீடு என்ற வெண்பாவிற்குள் கூறிய அறிவார்ந்த மிக்கவரில் ஒருவர் ஔவையார்.
ஔவையார் முதுமையானவர், மிகவும் எளிமையானவர். தமிழ் உலகம் அவருக்கு இட்ட பெயர் கூல்பாடி என்று இட்டது. கூழ் கொடுத்தாலும் ஒரு பாட்டை பாடிவிட்டு போவார். அப்படிப்பட்ட எளிமையானவர் ஔவை. ஒரு நாள் வெகு தூரம் நடந்து வருகின்றார். அவருக்கு ஏற்பட்ட களைப்பினால் நாவல் மரத்தடியில் ஓய்வெடுப்பதற்காக அமர்ந்தார். பசி, தாகம் இவரை வாட்டுகிறது. ஆனால் அங்கு யாரும் இல்லை. அப்போது திடீரென்று, பாட்டி, என்ன பசிக்கிறதா என்று ஒரு குரல் வந்தது. ஔவை சுற்றுமுற்றும் பார்த்தார். பிறகு மேலே அண்ணாந்து பார்த்தார். அங்கு மாடு மேய்க்கும் சிறுவன் அமர்ந்திருந்தான். என்ன பாட்டி, உனக்கு பசிக்கிறதா? நாவல் பழம் சாப்பிடுகிறாயா என்றான். ஔவை சொன்னார். அதுக்கென்னப்பா, சாப்பிடுகிறேன் என்றார். பையன் கேட்டான். சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்றான் அச்சிறுவன். ஔவையின் அறிவுக்கு எட்டியவரை நாவல் பழத்தை சுட்டு சாப்பிடுவதாக கேட்டதில்லை. ஔவை பாட்டி அச்சிறுவனிடம், நாவல் பழத்தை சுட்டு சாப்பிடுவார்களா? நான் கேள்விப்பட்டதில்லையே என்று கேட்டிருக்கலாம். ஒரு படித்த பெண்ணுக்கு அதுதான் அழகு. ஆனால் ஔவை படித்த பெண்ணிற்கே உண்டான திமிரோடு ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் ஔவை கேட்டு தெரிந்து கொள்வதா என்று நினைத்திருப்பாரோ என்னவோ தெரியவில்லை. கேட்காமலே அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்து சுட்டப்பழம் வேண்டும் என்றார். அவன் போடுவான், அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து சுட்டப்பழம் போடு என்றார். அச்சிறுவன் மரக்கிளையை பிடித்து ஒழுக்கினான். நாவல் பழங்கள் கொட்டியது. ஔவைக்கு கேள்வி பதிலெல்லாம் மறந்து போனது. கீழே கிடந்த பழத்தை எடுத்தால் அதில் மணல் ஒட்டியிருந்தது. அந்த மணலை ஊதினார். அவர் ஊதிய கையோடு மேலே இருந்த பையன் கேட்டான். என்ன பாட்டி, நாவல் பழம் ரொம்ப சுடுகிறதா என்றான். ஔவை ஒரு நிமிடம் விதிர்விதிர்த்து போனாள். நான் எப்பேற்பட்ட சபைகளில் எப்பேற்பட்ட புலவர்களையெல்லாம் தோற்கடித்தவள். ஒரு சமயம் ஒரு சபையில் அரசர்கள் தம்மை மதிக்க வேண்டும், தமக்கு பொருள்கள் நிறைய தர வேண்டும் என்பதற்காகவே தன் பெருமைகளை தானாக சொன்னார்கள் சில புலவர்கள். ஔவை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். கடைசியாக எழும்பினார். அரசனை பார்க்கவில்லை, புலவர்களை பார்த்தார். நீங்கள் உங்களை தயவு செய்து புகழ்ந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் எல்லாம் அறிந்தவர் என்று சொல்கின்றீர்களே, நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கூறி, வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தரிதா, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் புலவர்களே. வான்குருவி என்ற ஒரு பறவை இருக்கிறதே, அது எப்படி கூடு கட்டும் தெரியுமா? அதை பார்த்திருக்கின்றீர்களா? அந்த கூடு மேலிருந்து கீழே தொங்கும். வாசல் கீழே இருக்கும். மற்ற உயிர்களினால் தன் முட்டைக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்படி இருக்கும். அதுபோல உங்களால் கட்ட முடியுமா? அதே போல கரையான் கூடு எப்படி கட்டும் தெரியுமா? தன்னோட எச்சிலையும் மண்ணையும் வைத்து அடுக்கடுக்காக கட்டும். அதுபோல கட்டத் தெரியுமா உங்களுக்கு என்றார். தேனீயானது திரவம் போன்ற தேனை கீழே சிந்தவிடாமல் மேலே எப்படி நிறுத்தி வைப்பது என்றும் உணவை சேமிப்பது எப்படி என்றும் நமக்கு சொல்லிக் கொடுத்ததே தேனீ. அதை போல உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்டார். சிலந்தியின் கூடு நமக்கு தேவையான உணவு தம்மையே தேடி வருமாறு அதன் வலையை கட்டியிருக்கிறது. அதுபோல உங்களுக்கு வலை பின்னத் தெரியுமா என்று கூறி, யாம் பெரிது வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம்கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. நான் தான் பெரியவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லாதீர்கள் புலவர்களே. கடவுள் இந்த உலகத்தில் ஒரு ஜீவனை படைக்கிறார் என்றால் அதற்குள்ளும் ஓர் ஆற்றலை வைத்துத்தான் அனுப்புகின்றார். அதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார். இப்படி எல்லோரையும் ஆட்டி படைத்த ஔவை நாவல் பழத்தை எடுத்து ஊதியபோது அச்சிறுவன் கேட்டான். என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்றான். எவ்வளவு புலவர்களை அடக்கினேன், இந்த மாடு மேய்க்கும் சிறுவனிடம் இப்படி தோற்றுவிட்டோமே என்று வேர்த்து விதிர்விதித்து விட்டது ஔவைக்கு. நம் சான்றோர்களை காக்க நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியது. ஔவை மாடு மேய்க்கும் சிறுவனிடம் தோற்கவில்லை, முருகனிடமே தோற்றார் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஔவையோ நேர்மையான புலவர் என்பதால் நான் மாடு மேய்க்கும் சிறுவனிடம்தான் தோற்றேன், அங்கு முருகன் வரவில்லை என்று கூறுவது போல சாட்சியில்லாத இடத்தில் நடந்த சம்பவம். எப்படி வேண்டுமானாலும் ஔவை பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஔவை நேர்மையான புலவர். அதனாலேயே ஒரு வெண்பாவில் இப்படி சொல்லியிருக்கின்றார். கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி இரு கதலி தண்டுக்கு நாணும், அருங்கானில் காரெருமை மேய்க்கும் காளைக்கு தோற்றேனே, ஈரிரவு துஞ்சாது என் கண்ணே என்று நான் தோற்றுத்தான் போனேன், ஆனால் 2 நாளைக்கு என்னால் தூங்க முடியாது என்று பாடியிருக்கின்றார். கோடரியை கொண்டு கருங்காலி கட்டையை வெட்டும்போது 2ஆக பிளக்கும் கட்டை. ஆனால் ஒரு வாழை மரத்தை அப்படி வெட்ட முடியாது, அது நசுங்கிக் கொண்டே போகும். அதுபோல நான் மாடு மேய்க்கும் சிறுவனிடம் தோற்றேன், அதனால் 2 இரவு என் கண்கள் தூங்காது என்று பாடினார். ஒரு சமயம் ஔவைக்கு நோய் ஏற்பட்டது. வைத்தியன் சொன்னான், இந்த மருந்தை நீங்கள் ஆட்டுப்பாலில் கலந்து சாப்பிட வேண்டும் என்று. அதனால் ஔவை சேரமான் என்ற மன்னனை காணச் சென்றார். ஔவையை கண்டவுடன் மன்னனுக்கு பெரும் மகிழ்ச்சி. தாயே, வாருங்கள் என்று அழைத்து தக்க இருக்கை கொடுத்து உபசரித்தான். இவர்களுக்கு தேவையானதை செல்வந்தர்களும் மன்னர்கள்தான் பார்த்து கொள்வார்கள். அப்படித்தான் ஒரு மன்னனை தூக்கி போட்டுவிட்டு வந்த கம்பனுக்கு சடையப்ப வள்ளல் ஆதரவு கொடுத்ததால் தான் நமக்கு கம்பராமாயணம் கிடைத்தது.
சேர மன்னன், தாயே, தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். எனக்கு ஆட்டுப்பால் வேண்டும் மன்னா என்றார். மந்திரியை பார்த்தார் மன்னன். உடனே மந்திரி, மன்னா, அப்படி கொடுத்து விடாதீர்கள். உங்கள் பெயரை கெடுக்க சில புலவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பிறகு ஆட்டுப்பால் கொடுத்த சேரன் என்று கூறிவிடுவார்கள் என்றார் மந்திரி. அப்ப என்ன செய்வது? மந்திரி, ஆட்டுப்பால் கேட்கிறாரே அவ்வை, என்ன செய்வது என்று குழம்பி போன சமயத்தில் சேர மன்னன் சொன்னான். இப்படி செய் மந்திரி என்று கூற மந்திரி சென்று சிறிது நேரத்தில் ஒரு தங்க ஆட்டை செய்து கொண்டு வந்தான். இந்தாருங்கள், உங்களுக்கு தங்க ஆடு தருகிறேன் என்று கூறினார் மன்னன். அவ்வைக்கு ஆட்டுப்பால் தேவை. தங்க ஆடு பால் சுரக்குமா? அவ்வை வியந்து போனார். அப்போது ஒரு பாடலை பாடினார். சிறப்பான் மணிமௌலி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்டேன், பொன்னாடு ஒன்று ஈந்தான், இறப்பார் என்பரினும் கொள்வர், கொடுப்பார் தாமறிவார் தம் கொடையின் சீர். சேர மன்னனிடம் சுரப்பாடு ஒன்று கேட்டேன், பொன்னாடு தந்தான். நான் யாசகம் கேட்டு சென்றேன். நீ எது கொடுத்தாலும் வாங்கி கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் உன் தரத்துக்கு நீ கொடுப்பது எதுவென்று உனக்கு தெரிய வேண்டாமா என்று வெண்பா பாடினார். ஒரு சபையில் ஔவையார் அமர்ந்திருக்கின்றார். அங்கு இருப்பவர், நான் உங்களை கேள்வி கேட்கின்றேன், எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்றார்கள். சரி என்றார் ஔவை. பாட்டி, எங்களுக்கு ஒரு சந்தேகம். யார் யாரை எங்கெங்கே பாராட்ட வேண்டும், பதில் சொல்லுங்கள் என்றனர். ஔவை சொன்னார். கேளுங்கள் என்றார். அவர்களும் கேள்வியை கேட்கத் தொடங்கினார்கள். நண்பனை எங்கு பாராட்ட வேண்டும்? நண்பனை காணா இடத்தில் பாராட்டு என்றார். ஆசானை எங்கு பாராட்டலாம்? ஆசானை எவ்விடத்திலும் பாராட்டலாம் என்றார். மனைவியை எங்கு பாராட்ட வேண்டும்? பஞ்சனையில் மட்டும் பாராட்டு என்றார். மைந்தர்களை எங்கு பாராட்டலாம்? மைந்தர் தம்மை நெஞ்சிலே பாராட்டு. பிள்ளையை நீ இருக்கும் இடத்திலோ அல்லது இல்லாத இடத்திலோ எங்குமே பாராட்டாதே. ஏனென்றால் அவனை பாராட்டினால் உன்னை நீயே பாராட்டிக் கொள்வது போல் ஆகும். உனது அம்சம்தானே உனது குழந்தை. அதனால்தான் தற்புகழ்ச்சி என்பது தற்கொலைக்கு சமமானது என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். வேலைக்காரரை எங்கு பாராட்டலாம்? வேலையின் முடிவில் பாராட்ட வேண்டும் என்று கூறினார். பிறகு மற்றொரு கேள்வியை கேட்டார்கள். எது தானே கெடும் என்று கேட்டார். நிட்டுரமாக நிதி தேடும் மன்னரும், அதாவது மக்களை வருத்தி நிதி தேடும் ஒருவன், பிச்சையிட்டவரை பாராட்டாத பிச்சைக்காரன், ஒரு கூச்சப்படாத குடும்ப பெண், பரத்தை பெண் கூச்சப்பட்டால் இவைகள் அனைத்தும் தானே கெடும் என்றார். மற்றொரு நிகழ்வு. ஒரு சமயம் அரசன் ஔவையை அழைத்து, முதல் மந்திரி போய்விட்டான், வேறு யாரை நான் முதல் மந்திரியாக நியமிப்பது, சொல்லுங்கள் என்றார். ஔவை சொன்னார், தயவு செய்து அந்தணரை நியமிக்காதே. ஏனென்றால் அறிவுமிக்கவர் அனைவரும் சுயநலமாகவே இருப்பார்கள். சத்திரியனையும் நியமிக்காதே. சத்திரியன் உன்னைப் போலவே இருப்பான். எப்போதும் உன் நாடு சண்டையாகவே இருக்கும். வைசியன் என்பவனையும் நியமிக்காதே. வைசியனை வைத்தால் அவன் இனத்திற்காகவே அவன் செய்வான். சூத்திரன் என்பவனை நியமி. அவனுக்குத்தான் அடிமட்டம் வரை தெரியும். மக்களையும் காப்பான். அவனே அரசு என்று முடித்தார் ஔவை. பெண்களுக்குள்ளே ஔவை ஒரு விதிவிலக்கு. மற்றவர்கள் போல அச்சம், மடம், நாணம், பயிர்ப்போடு குடும்பம் நடத்த பிறந்த பெண் அல்ல. விதிவிலக்காக வந்தார். அறிவுத்துறையின் ஆழத்தை அறிந்தார். விநாயகனை கொண்டு முதுமையை வாங்கினார். முதுமையை கொண்டு அறிவின் உச்சம் தொட்டார். நேர்மை இருந்தது. சமய மரபுகளில் யோகம் என்பது பெண்களுக்கு கிடையாது என்றே சொல்லப்பட்டிருந்தது. இதை தவிர்த்து பெண்களுக்கு யோகம் வரும் என்பதை விநாயகர் அகவலில் யோக ரகசியங்களை சொல்லியிருப்பதால் ஔவை ஒரு விதிவிலக்கு. ஔவையின் வாழ்க்கை நெறியை பின்பற்றினால் நம் வாழ்க்கையும் சிறக்கும் என்பதே உண்மை. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நல்ல தகவல்களுக்கு நம்ம பக்தி மையம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.